அப்ப கரெக்டா ஹீரோனியோட நம்பர்ல இருந்து கால் வருது. சூர்யாவுமே இப்ப அவதான் அடிக்கிறா போலன்ட்டு கால் அட்டன் பண்ணி பேச அங்க 2014 உள்ள சூர்யா பேசுறான். அப்ப பிரசன்ட்ல இருக்க சூர்யாவுக்குமே இவன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பானோட்டு அவங்க கிட்ட கத்தி பேசுறான். உனக்கு எப்ப இந்த போன் கிடைச்சதுன்ட்டு. அதுக்கு அந்த பக்கமே நானே இந்த போனு கீழே கரைஞ்சி எடுத்து உங்ககிட்ட கொடுத்தலாமே அந்த போனுக்கு நான் கால் பண்ணேன். பிரசன்ட்ல இந்த சூர்யா என்ன சொல்றானா, ஒரு 4:30க்குள்ள வெளியிலான்றிட்ட இந்த போனை போய் கொடுத்துட முடியுமான்னு கேட்கறான். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்கறான். ஓ இந்த போனை நீ வாங்குறதுக்கு டைம் செட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவன் கேட்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னால இப்ப டீட்டெயிலா சொல்ல முடியாது. 4:30க்குள்ள எப்படியாவது இந்த போனை மட்டும் அவகிட்ட சேர்த்திருக்கேன்னு சொல்றா. பாஸ்ட்ல உள்ளவனும் சரின்னு ஒத்துக்கிறான். வெண்ணிலாவோட வீட்டுக்கு அவனுமே கிளம்பி போக இவன் கரெக்டா வீட்டுக்கிட்ட ரீச் ஆகும் போது வெண்ணிலாவுமே ஜெர்மனிக்கு ஃபிளைட்ல போறதுக்காக கார்ல கிளம்பிட்டா. அதை பார்த்த சூர்யாவுமே பின்னாடியே அவனும் போய்கிட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட்ல டிராபிக்ல மாட்டிக்கிறான். அவளுமே சிக்னல்ல முன்னாடி இருக்கா. சரி சிக்னல்ல தானே இருக்கும், முன்னாடி போய் கொடுத்துலாமட்டு பைக்கை விட்டு அவனுமே இறங்கி வரான். அப்படியே முன்னாடி போய் கொடுக்கலான்ட்டு போறான். கரெக்டா அந்த டைம்ல சிக்னலுமே எழுந்துருது. அப்படியே வெண்ணிலா போற காருமே முன்னாடி போக லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே அவ இறந்துடுறா. இதை பார்க்க சூர்யாக்குமே கேட்கிற சூர்யாக்குமே ரெண்டு பேருமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாவுமே அவளை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி கிளாக் டவருக்கு போறா. அங்க திடீர்னு மேக எல்லாருமே கலர் மாறுது, பயங்கரமா காத்தடிக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோனி வந்து பின்னாடி நிக்கிறா. இவங்க ரெண்டு பேராலுமே அதை நம்பவே முடியல. அப்படியே ரெண்டு பேருமே வேகமா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் சூர்யாவுமே கேட்கறான், உனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, எப்படி அங்க நீ தப்பிச்சேன்னு சொல்லிட்டு கேட்க, இப்பதான் இந்த பிளாஷ்பேக்ல உண்மையா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சூர்யாமே அந்த சிக்னல் ஸ்டக்கா இருக்கும்போது 2014 உள்ள ஹீரோவோட ஃப்ரெண்ட அவ பாத்திருப்பா. சரி அவங்க கிட்ட பேசலாமேன்ட்டு அவளுமே காரை விட்டு வெளில போயிருப்பா. அந்த டைம்ல தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சோ இவ அந்த வண்டியில இல்லவே இல்ல. நானுமே ஜெர்மனி போய் என்னோட கோர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அப்ப நீ இவ்வளவு நாளா எங்க இருந்தேன் சூர்யா கேட்க, நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு வெளியில சொல்றேன். ஆமா டெய்லி உனக்கு மார்னிங் ஃபுட் அனுப்புறாங்களோ, யார் அனுப்புறேன்? நான் தான் உனக்கு அனுப்புறேன். அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ கிளாக் டவருக்கு வந்தப்ப அப்போ உங்ககிட்ட ஒருத்தன் வந்து கொடையை கொடுத்துருப்பா. அந்த கொடையை கொடுத்து விட்டவனே நான் தான். நானுமே உன் கூட பேசலாம்னு ஒரு நாள் கால் பண்ணேன். ஆனா உன்கிட்ட என்னால கனெக்ட் பண்ணவே முடியல. போனுமே கட் ஆகிட்டே இருந்துச்சு. சோ நம்ம மீட் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ நடக்குது போல. அதனால தான் நான் அவனை பாக்குறத மொத்தமா அவாய்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் உனக்காக நான் வெயிட் பண்ண சொல்றா. இப்போ ஹீரோமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். நம்ம ரெண்டு பேரோட போனுமே கட் ஆனதுமே இதே நாள் தான் நினைக்கிறேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கல. இப்படியே ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க.